वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் ஆச்சரியமாக பராசர பட்டர் பெருமாளுடைய ஸ்வரூப ஸ்வபாவ திருமேனி குணங்கள் ஆகியவற்றை விளக்கி 79வது ஸ்லோகத்திலேருந்து 4 ஸ்லோகங்களில் அதையும் உபனிஷத் வாக்கியங்கள் எடுத்து வேத மந்திரங்களை எடுத்து அந்த வேத மந்திரத்தையே அந்த ஸ்லோகத்துக்கு நடுவிலே நுழைத்து ஆச்சரியமாக அனுபவித்து பிரார்த்திக்கிறார். இன்றைக்கி 81வது ஸ்லோகம். யஸ்யாஸ்மி பத்யுர்நதமந்தரேமி ஸ்ரீரங்கதுங்காயதனே சயானம் ஸ்வபாவதாஸ்யேன ச யோகமஸ்மி சசன் யஜே ஞானமயைர்மகைஸ்தம். யஸ்யாஸ்மி பத்யுர்நதமந்தரேபி ஸ்ரீரங்கதுங்காயதனே சயானம் ஸ்வபாவதாஸ்யேன ச யோகமஸ்மி சசன்யஜே ஞானமயை மகைஸ்தம். அதாவது எந்த ஒரு எம்பெருமானுக்கு அடியேன் இயல்பாகவே அடிமையாக உள்ளேனோ, எந்த ஒரு எம்பெருமானுக்கு நான் இயல்பாகவே அடிமையாக உள்ளேனோ, எந்த ஒரு எம்பெருமான் திருவரங்கம் பெரிய கோவிலில் கண் வளர்ந்து ஆச்சரியமாக அரிதுயில் கொள்கிறானோ, கண் வளர்கிறானோ, அந்த பெரிய பெருமாளை நான் நீங்கவே மாட்டேன். நான் இயல்பாகவே உள்ள அடிமைத்தனம் காரணமாக எந்த விதம் அடிமையாக உள்ளேனோ அந்த விதமாகவே அடிமையாக இருந்து கொண்டு பெரிய பெருமாளை ஞானம் என்னும் யாகம் கொண்டு ஆராதிப்பேன் என்கிறார். ரொம்ப வெரி லோடட் எக்ஸலண்ட் ஸ்லோகம். ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக இதை அனுபவிக்கிறார். பல விஷயங்கள் நமக்கு ஸ்புரிக்கிறது, தெளிவுபடுத்துகிறது இந்த ஸ்லோகம். அதாவது எந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு தாசபூதனாக அடிமை பூண்டவனாக இருக்கிறேனோ அந்த பெருமாளை விட்டு ஒரு நாளும் நான் நீங்க மாட்டேன். உன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. நான் சுபாவமாகவே எவ்வாறு அடிமை பூண்டவனாக இருக்கிறேனோ சுபாவமாகவே அதே நிலையில் ஸ்ரீ ரங்கநாதனை ஞானமாகிற யாகங்களினால் ஆராதிக்கிறேன். யஜதேவ பூஜாயாம் என்று பகவத் ஆராதனையுமே பூஜை. ஞான யஜ்ஞே நச்சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே என்பது கீதாச்சாரியன் வாக்கியம். அதனால் ஸ்ரீவத்சங்காச்சாருடைய பதவுரையும் தெளிவுரையும் நமக்கு அதை அழகாக தெளிவுபடுத்துகிறது. யஸ்யாஸ்மி பத்யுன்னதமந்தரேமி ஸ்ரீரங்கதுங்காயதனே சயானம் ஸ்வபாவதாஸ்யேன ச யோகமஸ்மி சசன்யஜே ஞானமயைர்மகைஸ்தம். பத்யுஹு எல்லாருக்கும் தலைவனான, யஸ்ய எந்த எம்பெருமானுக்கு, அஸ்மி சேஷபூதனாக தாசபூதனாக இருக்கிறேனோ, ஸ்ரீரங்கதுங்க ஆயத்தனே ஸ்ரீரங்கம் என்கிற எல்லா வகையாலும் சிறந்த பெரிய கோயிலில் ஷயானம் சயனித்து கொண்டிருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற கண் வளர்கின்ற தம் அந்த பெரிய பெருமாளை நான் அந்தரேமி நான் விட்டு நீங்கவே மாட்டேன். எல்லாருக்கும் தலைவனான எந்த எம்பெருமானுக்கு அடியேன் சேஷபூதனாக இருக்கிறேனோ, ஸ்ரீரங்கம் என்ற எல்லா வகையாலும் சிறந்த பெரிய கோயிலில் பள்ளி கொண்டிருக்கிற எந்த பெரிய பெருமாள் இருக்கிறானோ அந்த பெரிய பெருமாளை விட்டு நீங்கவே மாட்டேன்.
ஸோ எல்லாருக்கும் தலைவன் தான் இந்த ஸ்ரீரங்கநாதன். அகம் அடியேன் ஸ்வபாவ தாஸ்யேன, ஸ்வபாவமாகவே இயல்பாகவே அமைந்த பகவத் தாஸ்யத்தால் அஸ்மி எப்படி இருக்கிறேனோ சன் அப்படியே இருந்து கொண்டு தம் இத்தகைய பெருமைகளே உடைய அழகிய மணவாளனை ஞானமயைகி தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் என்றபடி அவனை பற்றிய அறிவு வளர காரணமான மகைஹி யாகங்களால் யஜே அப்படின்னா யஜ்ஞம் பண்ணுகிறேன், ஆராதித்து வருகிறேன் என்ற அர்த்தம். ஸோ இது அச்சித்ரம் அப்படிங்கிற யஜுர் பிராமணம் 3வது அஷ்டகம் 7வது பிரஷ்னத்தில் யஜுர் பிராமணத்தில் வருது. யஸ்யாஸ்மி ததம் அந்தரேமி என்ற வாக்கியம் யஸ்யாஸ்மி நதம் அந்தரேமின்னு வருது அச்சித்ரம். அப்படி அங்கு வந்துள்ள வாக்கியத்தை அப்படியே எடுத்து அதற்கு விளக்கம் தருகிறார். யஸ்யாஸ்மி பத்யுர் நதமந்தரேமி என்று. பகவான் குணமுடையவனா, நிர்குணனா, திருமேனி உடையவனா இல்லையா, உபய விபூதி நாதனா, நித்திய லீலா விபூதிகளை உடையவனா இல்லையா, இப்படி அந்தந்த மதத்தவர்களும் பலபடி வாதம் செய்து வருகின்றனர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாதம் செய்கின்றனர். அவன் குணமுடையவனா, குணம் இல்லாதவனா, திருமேனி உள்ளவனா, திருமேனி இல்லாதவனா, நித்திய லீலா விபூதிகளை உடையவனா, அந்த விபூதியே இல்லையா, பல மதத்தவர்கள் பலபடி வாதம் செய்கிறார்கள். ஆனால் எல்லாரும் பரமாத்மா ஒருவன் உண்டு என்ற விஷயத்தில் ஒரே கருத்தை உடையவர்கள். பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கா அப்படின்றவர்கள் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சரி, ஜீவனான அடியேன் எத்தகையவன்? ஜீவனான அடியேன் சரீரமா, இல்லை இந்த இந்திரியமே ஆத்மாவா, இல்லை அது பிராணவாயுவா? இவைகளில் அடியேனுக்கு தெளிவான ஞானம் இல்லை. இல்லாவிட்டாலும் நான் என்ற சொல்லுக்கு இலக்காக அடியேன் எத்தகையவனாயிருந்தாலும், எப்படிப்பட்ட அஞ்ஞானம் இருந்தாலும், விபரீத ஞானம் இருந்தாலும், இப்போதே தேவரீர் திருவடிகளில் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்தவனாகிறேன் என்ற கருத்தில் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். 52வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் வபுராதிஷு யோபி கோபிவா குணதோசானி யதா ததாவிதः ததகம் தவ பாத பத்மயோர் அகமம் த்யைவ மயா சமர்ப்பிதः. அதாவது பகவத் விஷயத்தில் தெளிவற்றவராயிருந்தாலும் அவனுக்கு தன்னை தாசபூதனாக எண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் என்று அருள்கிறார் ஆளவந்தார். அதுதான் பட்டருக்கு இங்கே திருவள்ளம். பகவத் விஷயத்தில் தெளிவற்றவராக இருக்கலாம், ஆனால் ஏதோ விதத்தில் நாம் அவனிடம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும், தாசபூதனாக எண்ணி. மந்திரராஜபத வச்சனத்தில் சிவன் சொல்கிறார், தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மனஹ பரமாத்மனஹ. தாசபூதா ஸ்வத சர்வே ஸ்வபாவ தாஸ்யேன அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்து, மந்திரராஜபத ஸ்தோத்திர வச்சனத்தை எடுத்து இந்த இடத்துல பட்டர் ஸ்வபாவ தாஸ்யேன இயல்பாகவே அமைந்த பகவத் தாஸ்யத்தால், அதில் தாசபூதா ஸ்வதா. ஸோ ஒரு பிரபுவிடம் ஒருத்தன் வேலை செஞ்சால், ஒரு வேலையாள் ஒரு பணக்காரங்கிட்ட வேலை செஞ்சால், அவனுக்கு அவர் தாசபூத்தந்தான், சேஷபூத்தந்தான். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும், வேலை செய்யணும். ஆனால் அது ஸ்வபாவம் இல்லை, நேச்சுரல் கிடையாது. வேலைக்கு வச்சுட்டதுனால அவன் தாசபூத்தன், இவர் எஜமானன். இவர் செய்யும் வேலையை அவன் செய்வான், இவன் சொல்லும் வேலையை அவன் செய்வான். ஆனால் அவர் கொடுக்கும் சம்பளம் அதை கொண்டு அமைந்தது அவனுக்கு. வேலையில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா இவர் நீ வேண்டாம் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டா இவன் தாசபூத்தன் கிடையாது, அவர் எஜமானன் கிடையாது. இல்லை அவனே எனக்கு உங்களை பிடிக்கல, வேலை பிடிக்கலன்னு அவன் வாக்கவே பண்ணிட்டா கிடையாது. அதுபோல் இல்லை, நமக்கு அதுபோல் கிடையவே கிடையாது. பகவானும் தமது சுவாமித்துவத்தை நம்மிடம் வேண்டாம் என்று கூற முடியாது. நாமும் உம்முடைய சேஷத்துவம் அடியனுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அப்படியே இருக்குது, எப்பவும் இருக்குது, இருக்கணும், இருந்துருக்கு சுவாபாவிகமாக.
ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் உபயோரேஷ சம்பந்தோ ந புரேபி மதோ மம என்றும் ஸ்வஜீவனேச்சா யதி தே ஸ்வசத்தாயம் ஸ்பிருகாயதி ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் ஸ்வபாவம் ச சதா ஸ்மர. இதை ரெண்டும் சௌனக மகரிஷி விளக்கி அருளுகிறார். ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் உபயோரேஷ சம்பந்தோ ந புரோபி மதோ மம என்றும் ஸ்வஜீவனேச்சா யதி தே ஸ்வசத்தாயாம் ஸ்பிருகாயதி ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் ஸ்வபாவம் ச சதா ஸ்மர என்று ஸ்ரீ சௌனக மகரிஷி விளக்கி அருளியதை இங்கு பட்டர் திருவுள்ளம். ஸ்வபாவம் ச அப்படின்னா ஸ்ரீ ஹரிக்கு தாசனாயிருப்பது ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்படவில்லை. ஸ்வபாவம், நேச்சுரலி. அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். ஆச்சாரியனின் உபதேசத்தால் எப்பவுமே இருக்கிற பகவத் சேஷத்துவம் இன்று நம்மால் அறியப்பட்டது. அது எப்பவுமே இருக்கு பகவத் சேஷத்துவம். நம்ம நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, அஜ்ஞானமாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் சரி, எப்பவுமே அந்த சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் இருக்கு. இன்னைக்கு ஆச்சாரியன் உபதேசித்தால் அது நமக்கு அறியப்பட்டது. புதியதாக அவர் உபதேசம் பண்ணினது பிறகு இந்த சேஷத்துவம் ஏற்படவில்லை. அதுதான் இங்கு தாத்பரியம். யோ அகம் அஸ்மி சசன்யஜே யோகமஸ்மி சசன்யஜே என்பதும் ஸ்ருதி வாக்கியம். அதுவும் 2வது லைனில் வருது இந்த ஸ்லோகத்தில். யோகமஸ்மி சசன்யஜே, அதாவது விசாரித்து நிர்ணயம் பண்ணின பிறகு தான் பகவத் சேஷத்தை உணர முடியும், அவரை ஆராதிக்க முடியும் என்பதில்லை. அதாவது விசாரித்து நிர்ணயம் பண்ண பிறகு அவருடைய பெருமை, அவருடைய குணம், அவருடைய ஸ்வரூபம், ஸ்வபாவம் எல்லாத்தையும் விசாரித்த பிறகு, நம்மளுடைய ஜீவாத்ம ஸ்வரூபம் அதெல்லாம் நிர்ணயம் பண்ண பிறகு பகவத் சேஷத்தை உணர முடியும், அவரை ஆராதிக்க முடியும் என்பதில்லை. என்னை விட வேறு பகவான், அவ்வளோதான். அவர் எஜமான், நான் சேஷன். அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்ற என்ற அளவுக்கு தெரிந்தால் போதும். அவர் பெருமாள், அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர், நான் ஆராதனை பண்ணணும், அவ்வளோதான், பீரியட். இதுக்கு மேலே தெரிஞ்சதெல்லாம் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். நமக்கு அவர் மேலே இன்னும் பக்தி வளரும், மகாவிஸ்வாசம் வளரும். அது இந்த அளவுக்கு தெரிந்தால் போடும். என்னை விட வேறான பகவான் ஒருவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர் உண்டு. யஜ் அப்படின்னா பூஜை, தேவ பூஜை. இப்படி பகவானை அறிந்து ஆராதிப்பதை ஞான யஜ்ஞம் என்று பகவத்கீதையிலேயே தெரிவிக்கிறார். பகவானை அறிந்து ஆராதனம் பண்ணுறதே ஒரு ஞான யஜ்ஞம். 9வது சாப்டர் 15வது ஸ்லோகத்தில் ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே என்கிறார். பகவத் மந்திரங்களை ஜபிப்பது, பகவத் பாராயணம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறது, அது இல்லாமல் அவருடைய கதைகள் கேட்பது, சொல்வது, இப்படி பகவத் ஆராதனம் செய்வது எல்லாமே ஞான யஜ்ஞம், ஞான யஜ்ஞங்களை சேர்ந்தது. மந்திர ஜபம் பண்ணுறது, அஷ்டாட்சர மந்திர ஜபம், துவய மந்திர ஜபம் எல்லாமே ஞான யஜ்ஞம். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மிங்கிறார் பகவான் கீதாச்சாரியன். யஜ்ஞங்களில் நான் ஜப யஜ்ஞம். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் சொல்கிறார், பகவந்தம் நாராயணம் தியான யோகேன திருஷ்டுவா ததோ பகவதோ நித்திய சுவாமியம் ஆத்மனோ நித்திய தாஸ்யம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாய ஸ்ரீமத் பாதாரவிந்தயுகலம் சிரசி கிருதம் தியாத்வா அமிர்த சாகர அந்தர்நிமக்ன சர்வாவயவ சுகமாசிதா. அப்படியே அவனை தியானம் பண்ணி அவனுடைய திருவடியில் அப்படியே சர்வ அவயவங்களும் எல்லா பாகங்களும் உடலில் அவனுடைய திருவடி கீழ் அமிழ்ந்து அமிர்த சாகரம், அமிர்த வெள்ளத்தில் அமிழ்ந்து அப்படியே அனுபவிக்கணும். பாதார விந்தயுகலம் சிரசிகிருத்தம், இதெல்லாம் அருளியது எல்லாம் ஞான யஜ்ஞம்.
அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.